Happy birthday to you. இங்க பாருமா, வம்சி தான் உன்னை முதல்ல விஷ் பண்ணியிருக்காரு. வம்சிக்கே கேக்க விட்டுடு. டேய், நீ அவளுக்கு கேக்க ஊட்டி விடுற? ஏய் வம்சி, ஆமா கீர்த்தி, அவன் காலையில இருந்து ஏதோ கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். பார்ட்டி கூட வரலன்னு தான் சொன்னான். நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். நீ எதுவும் நினைக்காதம்மா, இப்படி எல்லாம் அழாத. ஏய் பொண்ணு, என்னடா எதுக்கு அவனை அப்படி அடிக்கிற? என் வலி உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்த கையால ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஒரு நாள் கூட ஆகல. அப்படி பண்ணிட்டு கீர்த்தி முன்னாடி நிக்கும் போது அந்த நிமிஷம் நான் எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவளுக்கு பண்ண மோசம்தான் என்ன அங்க நிக்க விடாம பண்ணினது. அதுக்குதான் நான் கிளம்பி வந்தேன். அது தப்பா இருந்தா நீங்க திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. இப்ப நான் அனுபவிக்கிற இந்த வேதனைகளை வேற யாரும் அனுபவிக்க கூடாது. என் மூலமா உங்களுக்கு வந்த அவமானங்களுக்கு சாரி சொல்றது தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த பார்ட்டிக்கு முன்னால வரைக்கும் கூட வம்சியை என்னோடவனா நினைச்சிட்டு இருந்தேன். அவ என்னை விட்டு மிஸ் ஆகிக்கிட்டே போறான்னு எனக்கு தோணும் போதெல்லாம் அழுதுருக்கேன். ஆனா அவ என்னோட வம்சி இல்லைன்னு இப்போ ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்பவே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்ல, வாரக்கணக்கா அவர்கிட்ட இருக்க வித்தியாசங்களும் மாற்றங்களும் மெல்ல மெல்லமா என்ன இந்த டிசிஷனை எடுக்க வச்சது. எனக்கு தேவையானது அவரோட ஹாப்பினஸ் தான். எனக்கு கூட கீர்த்தி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. இந்த சம்பந்தத்தை இத்தோட தலைமுழுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அப்பப்ப முடிவை மாத்திக்கிறதுக்கு இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. நம்ம பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட. அதனாலதான் இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடலாம்னு இருக்கேன். நீங்க சொல்லலனாலும் உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும். அது கிடையாது லக்ஷ்மி. நீங்க சும்மா இருங்க. கீர்த்தி வம்சியை விரும்பினதுனாலதான் நீங்க இந்த சம்மதத்தை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தீங்க. ஆனா நீங்க இத பூர்ண சம்மதத்தோட செய்யலன்றது மட்டும் எனக்கு தெரியும். இங்க பாருமா, நமக்கு பிடிச்சது பிடிக்காதது பத்தி பேசுற நிலைமைய நாம எப்பவும் தாண்டிட்டோம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நிச்சயம் நடந்தே தீரணும். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் சில விஷயங்களை கிளியர் பண்ணியே ஆகணும். நாளைக்கு இன்னொரு தடவை அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம். எதுக்காக நீ என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுறன்னு அந்த வம்சிய போய் கேட்டுட்டு வரேன். எல்லாத்தையும் சரி பண்ணி நீ விருப்பப்பட்டவனோடவே உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அவனை விடுறதுக்கு நீ தயாரா இருந்தாலும் நான் தயாரா இல்லம்மா. மாத்திரை காலியாயி போச்சே, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்போதைக்கு அம்மாக்கு இதை கொடுத்துட்டு அப்புறமா டாக்டர் கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம். ஹலோ. பயந்துட்டியா? பரவாயில்ல. நீ பயப்படும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. அதுக்காக தான் பயமுறுத்துறேம்மா. எது இதுவா? அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவேன். இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ அதை கொடுத்தீங்கன்னா நான் இதை கொடுத்துருவேன். ஒத்துக்கிறியா? அது என் அம்மாவோட டேப்லெட், எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒண்ணுதான் இருக்கு, அத ஒண்ணுதான் இருக்கா? நான் கொடுக்க மாட்டேன். இது பாரு, நான் உன்னை அவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்னாப் பண்ணி நீ அப்படி தப்பிச்சு வந்ததெல்லாம் சரியில்லைம்மா. நான் எவ்வளவு டிசப்பாயின்ட் பண்ணானு தெரியுமா? நீ மட்டும் அப்படி செய்யாம இருந்தா இந்நேரம் நம்ம 2 பேருக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். நான் உன் கழுத்துல கட்டின தாலி இந்நேரம்